சின்ன உடைப்பு பகுதியில் தெருவில் சமைத்து உண்டு போராட்டத்தை நீடித்து வரும் பொதுமக்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சின்ன உடைப்பு பகுதியில் தெருவில் சமைத்து உண்டு போராட்டத்தை நீடித்து வரும் பொதுமக்கள். நூற்று 46 வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மதுரை சின்ன உடைப்பு பகுதியில் அரசு தங்களுக்கு வீடு வழங்க எழுத்துப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடும் வரை போராட்டம் தொடரும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். சின்ன உடைப்பு பகுதியில் தெருவில் சமைத்து உண்டு போராட்டத்தை நீடித்து வரும் பொதுமக்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை சின்ன உடைப்பு பகுதியில் 146 வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதன் இணைப்பில் இணைகிறார். மதன், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மதுரை விமான உருவாக்கத்திற்காக கையப்படுத்துவதற்கு சின்ன உடைப்பு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மேலாண்மை நீரத்திற்கு 10 மேற்பட்ட பெண்கள் மற்றும் மணமக்கள் தற்கொலை செய்யப்படுவதாக கூறிய எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றன. அந்த காட்சியை பார்த்துக் கொள்கிறோம். சின்ன உடைப்பு பகுதியில் தெருவில் சமைத்து போராட்டத்தை நீடித்து வரும் பொதுமக்களால் அங்கே மிகப்பெரிய பரபரப்பானது ஏற்பட்டு வருகிறது. மதுரை விமான உருவாக்க பணி 46 வீடுகளை இடிக்க உள்ள நிலையில் சின்ன உடைப்பு பகுதியில் வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசை கண்டித்தும் தங்களுக்கு வீடு ஏற்பாடு செய்து தரக்கோரியும் சின்ன உடைப்பு பகுதி மக்கள் 5வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று அதிகாரிகள் நிலத்தை கையகப்படுத்தும் வரை ஈடுபட உள்ளதால் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சின்ன உடைப்பு கிராமத்தை தெரிவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் அரசு தங்களுக்கு வீடு வழங்க எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கும் வரை சின்ன உடைப்பு பகுதியில் தெருக்கள் அமர்ந்து சமைத்து உண்டு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் சின்ன உடைப்பு கிராமங்கள் தெரிவித்து வருகின்றனர். இதனால் விமான நிலையம் செல்லும் சாலை மூலம் மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. மோகன், தங்களின் விவரங்களுக்கு நன்றி மதன்.